மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நமஸ்தே சார். டேய், உனக்கு தமிழ் தெரியாது? கொஞ்சம் கொஞ்சம் சார். நேத்து என் ஒய்ஃப் இளவரசி இங்க வந்தாங்களா? சொல்டா சார். டேய், ஏன்டா உங்களை விடல? சார் உழைச்சிருவேன் உன்னை. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னு ஆபீஸ்க்கு வந்தா உள்ள விட மாட்டீங்களா? சொல்டா. சார், மகா மேடம் தான் ஃபோன் பண்ணி. ஓ, இது அவளோட வேலையா? வந்து வச்சுக்கிறேன் உன்னை. குட் மார்னிங் சார். அந்த தானு எங்க இருக்கா? உள்ள ஒரு கேபின்ல தான் இருக்காரு. அவங்கிட்ட பேசிட்டு வரேன். சரி சார். குட் மார்னிங் சார். சார் 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 என்னடா சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு சார் நல்ல வேலையும் சம்பளமும் வாங்கி கொடுத்தேன் பாரு. அந்த நன்றி கூட உனக்கு இல்ல? சார் 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 அடிக்காதீங்க சார். நான் மகாமேடத்தை திருப்பதியில கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கேன். என் பொண்டாடி கிட்ட போய் சொன்னியாடா? சார் சார், மகா மேடம் தான் சார் அப்படி சொல்ல சொன்னாங்க. சார் சார் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, சங்கனி கேளுங்கண்ணா. ஏய் ஏய் ஏய், விடு சட்டை விடு. ஏய் மணி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியாதடா உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பேசலாம் பேசலாம். என் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வந்தபோது என்னடா சொன்ன? உன் வைஃபா? நம்ம ஆபீஸ்க்கா வந்தா மாதிரி ஞாபகமே இல்லையே. ஓஹோ, இப்போ உனக்கு ஞாபகம் வருதா? கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, நான் கல்யாணம் பண்ணிக்க திருப்பதிக்கு போயிருக்கேன் என் பொண்டாட்டி கிட்ட சொன்னதுனால அவ ஹாஸ்பிடல்ல இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. ஐயோ, உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் உயிர் உன் உடம்புல இருக்காது. ஐயோ மணி மணி மணி, ஒரு நிமிஷம். நான் இந்த ஆபீஸ்ல சம்பள உயர்வுக்காக அதை இதை மகாபாரதம் சொல்ற மாதிரி அதான் அவங்க சொல்லி உங்க வைஃப் கிட்ட அவங்களுக்கு திருப்பதி. ஐயோ ஐயோ, எல்லாமே அவங்க சொல்லி தான் நடந்தது. ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேர் அவளுக்கு உறுதியா இருந்திருக்கீங்களா? இல்ல, நான் இல்ல மணி. சிக்கரண்டா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். டெலிபோன் ஆபரேட்டர் வேலையை ரொம்ப பிரமாதமா பாக்குறேன். ஒரு ஆபத்துன்னு வீட்ல இருந்து போன் பண்ணா நான் இங்க ஆபீஸ்ல இருந்தும் இல்லன்னு போய் சொல்லிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடந்தப்போ நான் தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு ரொம்ப நல்ல நன்றி கடன் செஞ்சிருக்கேமா. என்ன மன்னிச்சிருங்க சார். தனா சார் தான் சார் திடீர்னு அப்படி சொல்ல சொன்னாரு. ஏன் அப்படி சொல்ல சொன்னாருன்னு தெரியல சார். சார், அதுவும் மகா மேடம் தான் சொல்ல சொன்னாங்க. ஏன் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சிருக்கேன். உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் நான் என்னோட பிரச்சனையா எடுத்துக்கிட்டு உங்க சார்பா நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். உங்களுக்கு எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலையும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தேன். நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட உங்க யாருக்கும் இல்லாம போயிடுச்சு. ஒரு நல்லவனா அப்பாவியா எல்லாருக்கும் உதவி செஞ்சா அது இவ்வளவு பெரிய குற்றமா? உங்க எல்லாருனாலையும் தான் இன்னைக்கு என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவ என்னையா பாவம் பண்ணா உங்களுக்கு? அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? இந்த பாவம் உங்க யாரையும் சும்மா விடாது. சார், எல்லா சார்பாவும் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஆனா நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். மகா மேடத்தினாலதான் இந்த தப்பெல்லாம் நடக்குது. தலை சரியா இருந்தா ஏன் சார் தப்பு நடக்குது? நீங்க அவங்கள கண்டிக்காம எங்களை திட்டினா எப்படி சார்? கரெக்ட் தாமா, கரெக்ட் தான். அவகிட்ட போய் பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். போயா மகா, மகா எங்க இருக்க? வெளிய வா மகா.
ஆ? மகா 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 ஏய் மகா எந்திரி மகா உனக்கு ஒண்ணு இல்லை மகா மகா உனக்கு ஒண்ணு ஆகாது மகா தைரியமா இரு மகா மகா உனக்கு ஒண்ணு இல்லைம்மா உனக்கு ஒண்ணு ஆகாது மகா இங்க பாரு மகா மகா கண்ணை திறந்து பாரு மகா உனக்கு ஒண்ணு ஆகாது மகா உனக்கு ஒண்ணு இல்லை ஐயோ டார்லிங், பயந்துட்டீங்களா? பாத்ரூம்ல என்ன பார்த்தப்ப நான் செத்துட்டேன்னு பயந்துட்டீங்களா? மகா என்ன விளையாட்டு இது? என்ன கேள்வி இது? உங்க கூட விளையாடாம வேற யாரு கூட விளையாடுவேன்? டியர், நீங்க வரப்போற விஷயத்த அந்த தானி ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். கொலை பண்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருதுடி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட என்ன விலை பேசிருப்ப 10 கோடி ரூபாய்க்கு. மணி 10 கோடி கம்மியா இருக்கா? சரி 10 கோடி வேண்டாம், வேணும்னா ஒரு 15 கோடி, 20 கோடி, how about 25? ஏய், யார்கிட்டடி உன் பணத்தை மேல காட்டுற? என் போனை தானு திருடினது, என் போனை உடைச்சது, என்ன தேடி வந்த இளவரசி கிட்ட நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அவகிட்ட பொய் சொன்னது எல்லாமே நீ போட்ட டிராமா. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதை கேட்ட என் பொண்டாட்டி டென்ஷன் ஆகி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறா. இப்போ சைக்கோடி நீ, சைக்கோ. ஆஹா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எவ்வளோ பதட்டம், எப்படி ஒரு கத்தல். மணி, நானும் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துறவா? அப்படியாவது என்னை பத்தி கொஞ்சமாவது நினைப்பீங்களா? கவலைப்படுவீங்களா? நீ ஏண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போற? ஒரேடியா மேல போயிரு, செத்து தொலை. அப்போது நாடிய இளவரசி நிம்மதியா இருப்போம். ஓகே, அப்போ நீங்களே என்ன கொன்னுடுங்க, நான் சந்தோஷமா சாவேன். இவ்ளோ கத்தியும் கதறியும் உன் திமிரு அடங்க மாட்டேங்குதுல. நீ வாழ வேண்டியவல்ல, சாக வேண்டியவடி. சாவடி, சாவு, செத்து தொலை. அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். ரிலாக்ஸ் மணி. இப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ண இந்த போய் என் பொட்டாட்டிக்கிட்டே விலை பேசுறியா? உயிரோட இருக்க வேண்டியவல்ல, சாகணும். நீ சாவடி, சாவு, சாவடி. கொல்லுங்க, நல்லா கொல்லுங்க மணி. உங்க கையால சாகுற பாக்கியம் எனக்கு கிடைக்குது, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். கொல்லுங்க, கம் ஆன். உன்னை கொன்னாலும் தப்பில்லடி. ஆனா நான் அந்த பாவத்தை பண்ண விரும்பல. நாக்கு குசாம என் பொண்டாடிக்கிட்ட போய் நம்ம 2 பேருக்கும் திருப்பதியில கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளை நம்ப வச்சுட்டேடி. உன்னையெல்லாம் என்னைக்கு இருந்தாலும்
நாம கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். ஏய், இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது நடக்கவே நடக்காது. இத்தனை நாள் உன் கூட பழகினதுக்காக, உன்கிட்ட வேலை செஞ்சதுக்காக, உங்க வீட்டுல தங்கினதுக்காக, உன் சாப்பாட சாப்பிட்டதுக்காக, அந்த நன்றி கடனுக்காக உன்னை இப்படியே விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை நீ ஏன் வாழ்க்கையில, இளவரசி வாழ்க்கையில தலையிட்ட, உன்னை கண்டத்தனமா வெட்டி புதைச்சிடுவேன். மணி, வாட் இஸ் திஸ் யா? சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். கைய விடு. இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு, ஞாபகம் வச்சுக்கோ. சார் 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 யோ, ஏன் லோலோன்னு கத்திட்டு இருக்க? சார் ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கேன் சார். கொரியர் வந்திருக்கு சார். கொரியர் தானே வந்திருக்கு? ஏதோ அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க. சார் நான் வேற இடத்துக்கு போக வேணாமா சார்? சரி, கொரியர் யாருக்கு வந்திருக்கு? மகாலட்சுமிங்கிறவங்களுக்கு வந்திருக்கு சார். அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார் பொய் சொல்லாதீங்க சார். மாடியில இருந்து இறங்கி வரீங்க. மாடியில இருந்து இறங்கி வந்தா வீட்டு ஓனர் ஆயிட முடியுமா? அப்போ நீங்க யார் சார்? திருடனா? கொலகாரன். கொலகாரனா? சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார். தெரியாம நக்கலா பேசுறேன் சார், கோச்சிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். என்ன அவனுக்கு வேணும்? சார் நான் ஒரு சாதாரண தொழிலாளி சார். என்ன ரொம்ப படுத்தாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை சார். நான் சீக்கிரம் போகணும் சார் ப்ளீஸ் சார். இதுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிக்கிங்க சார் ப்ளீஸ் சார். எங்க இருந்து வந்திருக்கு பார்சல்? சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு சார். என்னது இது? மெடிசின்னு நினைக்கிறேன் சார். அப்படியே இதுல கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார். இந்தா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இவளுக்கு பார்சல் வேற. எனக்கு இல்ல, சிங்கப்பூர்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, சில மெடிசன்ஸ்லாம் அங்க கிடைக்கல. அதான் போன்ல பேசிட்டு இருந்தேன். இந்த நிலைமையில போய் கொடுத்தா தேவையில்லாம பிரச்சனை தான் ஆகும். ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஏன்? பானு அவர் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்காரு, என்னன்னு கேளுங்க. யாரு சார் பார்க்கணும்? மேடம், இங்க இளவரசின்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க சார். அப்படியா? அவங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு? நான் எதுவும் சொல்ல முடியாது சார், டாக்டர் தான் நீங்க கேட்கணும். சரி, டாக்டர் எப்போ வருவாங்க? அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்த அப்புறம் கேளுங்க. அது வரைக்கும் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அந்த வார்டில் அட்மிட் ஆயிருந்த பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவங்க ஹஸ்பண்ட். என் பேர் சுப்பிரமணி சார். ஓ, அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு பரவாயில்ல, பட் அவங்களுக்கு பிபி அதிகமாகி டென்ஷன்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இனிமே டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, சரி டாக்டர். டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்லுங்க. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். ஓகே. இந்த மெடிசன்ஸ் எதுக்காக சாப்பிட்றாங்க? பிரிஸ்கிரிப்ஷன் கூட இருக்கு. எங்கிருந்து வந்திருக்கு இது? சிங்கப்பூர்ல இருந்து டாக்டர். யாருக்கு வந்தது? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு. ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு தான். இதை எதுக்காக யூஸ் பண்றது? இந்த மருந்தெல்லாம் இங்க கிடைக்கிறது இல்ல, ரொம்ப காஸ்ட்லி வேற. அப்படியா? அதனால தான் டாக்டர் கேட்குறேன், இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எதுக்காக டாக்டர் யூஸ் பண்றாங்க? இது எல்லாமே ஹார்ட் சம்பந்தப்பட்ட டேப்லெட்ஸ். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஓஹோ. இந்த மாதிரி நோயில பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சீக்கிரமே இறந்துருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மரணம் நிச்சயம். இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளவுதான். இந்த மருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி தர முடியுமா? சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி கான்டாக்ட் கிடைச்சது? தெரியல டாக்டர், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே. மோகனா சார். மோகனா சார் வந்துட்டேன் சார். என் விசிட்டிங் கார்டை சார்ட்ட கொடுத்து அனுப்புமா? ஓகே சார். சார் நீங்க எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. என்னங்க சார்? அக்கா, நாம இந்த மாதிரி பெண்ணுரிமைய விட்டு கொடுத்துதான் நம்ம தலைமையில ஏறி இப்படி ஜிங்கு ஜிங்கு நாடுறாங்க இந்த ஆம்பளைங்க எல்லாம்.
இதோ அடுத்த ஆணுரிமை சங்க தலைவர் வந்துட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. எல்லாரும் டென்ஷனா இருப்பீங்கன்னு நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாமா, கஷ்டத்தோட கஷ்டமா அப்பப்ப சிரிச்சுக்க வேண்டியதுதான். எப்பவுமே டென்ஷனா இருந்தா அப்புறம் நம்மள பார்த்து ஊர் தான் சிரிக்கும். என்ன இளவரசி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. நான் ஆஃபீஸ்க்கு போய் பெரிய கலாட்டாவே பண்ணிட்டு வந்துட்டேன். மகா வீட்டுக்கு போய் அவளையும் ரொம்ப திட்டிட்டு சண்டை போட்டுட்டேன். நீங்க அங்க போட்ட சத்தம் எங்களுக்கு இங்க வரைக்கும் கேட்டுச்சு. நிஜமா சீரியஸா தான் சொல்றேம்மா, விளையாடாத. லீலா, கொஞ்சம் சும்மா இரு. இது பாருங்க, இதுக்கு மேலே இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நம்ம உடனே வீட்டை காலி பண்றோம். நிச்சயமா இந்த மாசத்தோட காலி பண்ணிடலாம். இந்த மாசம் இல்ல, இப்பவே இன்னைக்கே காலி பண்ணணும். என்ன விளையாடுறியா? இப்பவே எங்க போறது? அதான் ஏன் வீடு இருக்கே, அங்க வந்து தங்குங்க. அது சரிப்பட்டு வராது லீலா, உங்களுக்கும் கஷ்டமாயிடும். எங்க அக்காக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட ஏன் கஷ்டம் ஒன்னும் பெருசு கிடையாது. என்னங்க நான் சொல்றது? நீ ஊர் நாட்டாமைய பிறந்திருக்க வேண்டியவ, கையில சொம்பு மட்டும்தான் இல்ல. இது அவங்க பிரச்சனை, அவங்க பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. நீ எதுக்காக அனாவசியமா தலையிடுற? அட போங்க நீங்க. அக்கா, நீ என்னக்கா சொல்ற? லீலா சொல்றது கரெக்டு தாங்க. எப்போ அவ நம்ம வீட்டு படியேறி உங்களை வேலை பேசினாலோ, இந்த வீடு அவள்துன்னு குத்தி காமிச்சாலோ, நமக்கும் சூடு சொரண மான ரோஷம் எல்லாம் இருக்குன்னு அவளுக்கு உடனே காமிக்கணுங்க. கரெக்ட். யாராவது நம்மள அடிச்சா உடனே திருப்பி அடிச்சிடணும். அதுக்கு பேர் தான் ரோஷம். 6 அமர 10 நாள் கழிச்சு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து திருப்பி அடிக்கிறது ரோஷம் இல்ல மாமா, அது வேஷம். இத பாருங்க, நீங்க எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், எனக்கும் நான் ஆட்சேபணம் இல்ல. நல்ல வேலைக்கா, உனக்கே இந்த நிலைமை. நீ இந்த லட்சணத்துல எங்களை வேற இங்க வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்ட. கொடுமையிலயும் கொடுமை போ. நாங்க மட்டும் நம்பி இங்க வந்திருந்தோம், 2 குடும்பமும் நடு தெருவுல நின்றுக்கும். லீலா, பேசாம இருக்க மாட்டேன். எந்த நேரத்தில் எது பேசணும் தெரியாது. கிருஷ்ணா விடு. இளவரசி, உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா காலி பண்ணிடலாம். கிருஷ்ணாவுக்கும் லீலாவுக்கும் ஆட்சேபணம் இல்லைங்கிற போது நம்ம அவங்க வீட்லயே தங்கிடலாமே. அப்பாடா, சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க, வாங்க போலாம். சரி, ஆனா இன்னைக்கு அவ்வளோ நல்ல நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பலாமே. சரி. ஆனா மாமா, நம்ம வீட்டை காலி பண்றத இப்பவே மகா கிட்ட சொல்லிடாதீங்க. வீட்டை காலி பண்ணிட்டு சாவிய தூக்கி அவ மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு அப்புறமா அவகிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு டிராமா பண்ணி நம்மள போக விடாம தடுத்துருவா. ஆமாங்க, லீலா சொல்றது கரெக்ட் தான். என் வேலையை கூட நான் உடனே ரிசைன் பண்ணிடுறேன். ஆனால் கம்பெனி கான்ட்ராக்ட் படி 3 மாதம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அதனால கண்டிப்பாக 3 மாதம் நான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். பரவாயில்லைங்க, எப்படியும் வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஆனா இந்த 3 மாசத்துல அந்த மகாவை தலைமுழுகிடுங்க. ஓகே, அப்போ இந்த பிரச்சனை இதோட ஓவர், அப்படிதானே? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இப்போது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. சரிங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே கிருஷ்ணா, போங்க. இவங்க தானா? ஆமா. ஹலோ சார். ஹலோ. அபி. ஹலோ அங்கிள். ஹாய் அபிநயா, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். இவங்க தான் காயத்ரி, இது அபிநயா. ஹாய். உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? இந்தாங்க. தேங்க் யூ ஆண்டி. கியூட் கேர்ள். என் வீட்டுக்காரர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஐயோ மேம், அதெல்லாம் நம்பாதீங்க. நான் ரொம்ப நல்லவ. உங்களை பத்தி உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல.
என் பேரு ஜெயந்தி. அது எனக்கும் தெரியும். எனக்கு உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரியும். ஓகே, அப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நாம விளையாட போலாமா? கம் ஆன். போடகண்ணா. அங்கிள், நம்ம பால் கேம் விளையாடலாமா? வாங்களே, அப்படியே இந்த ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலாம். என்ன மேடம், இது என்ன கவர்னர் மாளிகை என்ன சுத்தி பார்க்கிறதுக்கு? எங்களை மாதிரி அனாதரவா இருக்கிறவங்க இருக்கிற இடம் தான் இது. மேடம், நீங்க என்கிட்ட ஏதோ சீரியஸான விஷயம் பேச வந்த மாதிரி எனக்கு தெரியுது. உட்காருங்க. ஆனா நீங்க பேசாம போறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அவரு உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? என்கிட்ட ஏதோ உதவி எதிர்பார்க்கறதா அவர் சொன்னாரு. ஒரு அனாதை, அது ஒரு திருடி கிட்ட நீங்க என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க? அபிநயா உங்க குழந்தை இல்லல்ல, யாருக்கோ நீங்க பெத்து கொடுத்த குழந்தை தானே? அப்போ எனக்கும் ஒரு குழந்தை உங்க மூலமா கிடைக்குமா? காயத்ரி, என்ன மன்னிச்சிருங்க காயத்ரி. உங்ககிட்ட கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசணும்னு அவர் சொன்னாரு. ஆனா என்னால அவ்வளோ பொறுமையாலாம் இருக்க முடியல. இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என் கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் குழந்தைக்கு வாடகை தாயா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு எதுக்குங்க வாடகை தாய்? அது ஒரு பெரிய கதை. அத சுருக்கமா சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னொரு சைக்கோ கடத்திட்டு போயிட்டான். அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். அதனால என் கர்ப்பப்பை குழந்தைய தாங்க முடியாத அளவுக்கு சக்தியை இழந்துருச்சு. அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஆனா அவருக்கு அதுல விருப்பமே இல்லை. அதான் இப்போ உங்களை தேடி மடிப்பிச்சை கேட்டு இங்க வந்திருக்கேன். நான் என்ன சொல்றது? வந்ததும் நீங்க என் கண்ணத்தில் அரைஞ்சிருந்தா கூட நான் இவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு புரியுது, உங்க கடந்த காலம் கசப்பானதுன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த தடவை கண்டிப்பா அப்படி நடக்கவே நடக்காது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, போலீஸ்காரர் என் மேல ஏன் இவ்வளோ இறக்கப்படுறாருன்னு நினைச்சேன். இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாதுல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு இல்ல? இல்ல காயத்ரி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்க வாடகை தாயை தேடிட்டு தான் இருந்தோம். அப்பதான் நீங்க கிடைச்சீங்க. உங்களை கூட அவர் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாரு. இல்லைன்னா நாங்க உங்களை தேடி வந்திருக்க போறோம். சரி, உங்களை ஒரு சைக்கோ கடத்தினான்னு சொன்னீங்கல்ல, அப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா உங்களால தாங்கிக்க முடியுமா? ஐயோ, என்னால முடியாது. நான் செத்தே போயிடுவேன். அப்போ நான் செத்தா பரவாயில்லையா? காயத்ரி, நான் மறுபடியும் ஒரு வாடகை தாயா மாறுறதும் அதே மாதிரி மோசமான ஒரு அனுபவம் தான். எனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு தம்பதிகளோட கருவை என் வயத்துல நான் சுமந்து என் வாழ்க்கையை நான் பணைய வச்சு நான் போராடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் டிவோர்ஸ் ஆகி அவங்க 2 பேருமே இந்த குழந்தைய தேவையில்லைன்னு முடிவு செய்யும் போது ஏன் நிலைமை எப்படி இருந்திருக்கோன்னு உங்களுக்கு புரியுதா? நான் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சேன். என் கழுத்துல தாலி இல்ல, வயித்துல குழந்தை. என் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய பணமும் என்கிட்ட வரல. நான் இன்னும் செத்து போகாம உயிரோடு இருக்கேனே. அதுதான் இந்த உலகத்தோட 8வது அதிசயம் ஜெயந்தி. எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. இல்ல, உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியல, அதான் உங்க பிரச்சனையே. நீங்க என்னோட வலியும் வேதனையும் வெறும் வார்த்தையா பாக்குறீங்க. அது என் வாழ்க்கையா பாத்துருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்க மாட்டீங்க.
இந்த கேள்வியையும் என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. காயத்ரி, நீங்க ஏன் நிலைமையில இருந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் யோசிக்கணும்? நீங்க யாரு எனக்கு முதல்ல? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களை மாதிரி இந்த ஊர்ல 1008 தம்பதிங்க இருக்காங்க. போங்க, ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துக்கு போங்க. எத்தனையோ குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம தவிக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு குழந்தைய தத்தடுங்க. யாருதான் வேணாங்கிறா? காயத்ரி, இவ்ளோ ஈவ இல்லாம பேசுறீங்களே. எனக்கு எனக்கு என்னோட குழந்தைதான் வேணும். என் மேல இறக்கப்பட மாட்டீங்களா? 19 வயசுல என்கிட்ட இதை விட அதிகமா கெஞ்சினாங்க அந்த என்ஆர்ஐ அம்மா. அந்த அம்மா முந்தானிய விரிச்சு என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க தெரியுமா? அப்போ நான் பரிதாபப்பட்டதோட விளைவுதான் இப்போ ஏன் முன்னாடி நிக்கிற 6 வயசு குழந்தை அபிநயா. என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு தெரியுமா? இனிமே எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். இன்னொரு முறை நான் வாடகை தாயா இருந்தேனா, அப்புறம் இந்த காயத்ரி வாழ்நாள் பூரா கன்னியா இருக்க வேண்டியதான். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவு சொல்ல வேண்டாம் காயத்ரி. நீங்க 10 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. 10 நாள் டைமா? எதுக்குங்கிற? எதுக்கு? என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட முதல் பாடம், வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்த முதல் பாடம், எப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் யார் மேல இறக்கப்படக்கூடாதுன்னு தான். அதனாலதான் நான் திருடியா மாறினேன். நான் பட்ட கஷ்டம் இல்ல. வேணாங்க, வேணாம். உங்களுக்கு எதுக்குங்க இந்த காயத்ரி புராணம் எல்லாம்? காசு கொடுத்தா என்னை விட எத்தனையோ தகுதியான பொம்பளைங்க உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. இப்போ வாடகை தாயா இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் ஏன் என்ன பிடிச்சு தொங்குறீங்க? விட்டுருங்க ப்ளீஸ், ஜெயந்தி விட்டுருங்க. இல்ல அம்மா, வாடகைண்ணா என்ன ஏமாத்தி ஓடி வந்துட்டா. அவ ஏமாத்தினா பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன ஏமாத்தாதீங்க சார். காயத்ரி, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் சார். உன் மேல இறக்கப்படுற, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மனசு வரல, நீ நல்லவ, அது இதுன்னு நீங்க பெருசா பிலிம் எல்லாம் காட்டுனீங்க. அதெல்லாம் இதுக்கு தானா? இதுக்கு நீங்க என்ன ஜெயிலுக்கே அனுப்பியிருக்கலாம் சார். அதுவே பரவாயில்ல சார். காயத்ரி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. எதுவும் சொல்லாது. நீங்க விஷத்துல வெள்ளத்தை தடவி கொடுத்த நான் மயங்கிடுவேனா? இதையே நீங்க விஷம் சொல்றீங்க காயத்ரி? உங்க 2 பேருக்கும் மருந்து, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷம். சில பேரோட மருந்து சில பேருக்கு விஷம். கண்ணா வா, நம்ம போலாம்டா, வாடா. காயத்ரி, காயத்ரி நில்லுங்க. காயத்ரி, ஒரு மனுஷனுக்கு மரணம் ஒரே ஒரு தடவை தான் வரும். அந்த மரணம் ஏற்கனவே எனக்கு வந்தாச்சு. இந்த காயத்ரி ஏற்கனவே செத்துட்டு மறுபடியும் முடியாது சார். இந்த ஜென்மத்துல இன்னொரு முறை நான் வாட தயா இருக்க மாட்டேன். போதும், நான் வரேன். வாடா. என்ன இது? இது எப்படி உங்க கைக்கு மணி? பார்சல் பிரிச்சிருக்கு. நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ கொரியர்காரன் கொடுத்தான். ஓ, தேங்க்ஸ் மணி. நேத்து கொடுத்துருக்கலாமே. இந்த மருந்து இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு மணி. பொய் சொல்லாத மகா. இவ்ளோ காஸ்ட்லியான மருந்த சிங்கப்பூர்ல இருந்து யாருக்காக வர வைக்கிற? ஐயோ, என்ன மணி, நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நாள் சொன்னேன்ல, சிங்கப்பூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்னு. அவ இப்போ இங்க தான் வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிடுவா. அவளுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லாததுனால என் அட்ரஸ்க்கு தான் இந்த மருந்து வரும். ஓ, இத நேத்து அவ ஃபோன் பண்ணி கேட்டா. நான் தான் இன்னும் இந்த மருந்து வந்து சேரலன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் மணி. இந்த மருந்து எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது மணி.
ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. தலைவலிக்கா இல்ல மூளையில ஏதாவது ப்ராப்ளமா எனக்கு தெரியல. ஏதோ சொன்னா, நான் கண்டுக்கல. ஓஹோ, உன் ஃப்ரெண்டுக்கு சிங்கப்பூர்ல இருந்து இவ்ளோ காஸ்ட்லியான மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குற, ஆனா எதுக்குன்னு கேட்கல. மணி, அது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம். கல்யாணம், காது குத்து, வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கலாம். ஆனா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதுல 1008 விஷயம் இருக்கும். அத போய் தோண்டி துருவி கேட்டா அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் அசிங்கம். பாத்து பாத்து, பரவாயில்ல, அப்புறம் எடுத்துக்கலாம். அது நான் போய் இந்த மருந்த என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் ஆஃபீஸா பாத்துக்கோங்க. இல்ல மகா, எனக்கும் வீட்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எப்ப பாரு வீடு, மனைவி, மக்கள், இதே சிந்தனை தானா? எப்படியும் ஆஃபீஸ் முடிய இன்னும் 1 hour தானே இருக்கு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு. ஓகே, நான் தடுத்தா நீங்க நிக்கவா போறீங்க? போங்க, நீங்களாவது உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. போங்க. உட்காருமா. இப்போ பண்ண செக்கப்லாம் ஃபார்முலா பண்ணுற செக்கப் தான். யூ டோன்ட் வரி. அப்புறம் நான் சொல்கிற டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. டாக்டர், உங்களை பார்க்க வர புது பேஷண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட வேண்டாம். சரி, உங்க விருப்பப்படி நீங்க சொன்ன எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன், போதுமா? அப்புறம் மகா, நீங்கள் உடனடியாக சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது தான் பெட்டர். நீங்கள் இங்கே இப்படி சுற்றிக்கிட்டு தெரியறது ரொம்ப தப்பு. அப்புறம் நீங்கள் கார் டிரைவிங்லாம் பண்ணவே கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். செல்ஃப் டிரைவிங் பண்ணும்போது திடீர்னு அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன டாக்டர் பண்றது? எனக்கு வேற யாராவது ஹெல்ப்புக்கோ துணைக்கோ இருக்காங்களா? சொல்ல போனா நான் ஒரு பணம் இருக்கிற அனாதை. நீங்கள் பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. இப்படிலாம் பேசாதம்மா. ஏன் ஒரு கார் டிரைவர் வச்சுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆமால, ஓகே, ட்ரை பண்றேன். இன்னும் ஒரு 1 வீக்ல நீங்க சிங்கப்பூர் போற வழியை பாருங்க. ஐயோ, கஷ்டம் டாக்டர், ரொம்ப கஷ்டம். எனக்கு எங்க அப்பாவோட அறக்கட்டளை சம்பந்தமா சில முக்கியமான கடமைகள் இன்னும் பாக்கி இருக்கு. நான் அதை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அது கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் வேற இல்லையா, உடனே முடிஞ்சிருமா? கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? இந்த காஸ்ட்லி மருந்துகளை விட ஏதோ ஒரு நம்பிக்கை தான் உங்களை உயிரோட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா இருங்க, அதுவே உங்களோட ஆயுளை நீடிக்கும். நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிங்கப்பூர் மருந்து முடிகிற வரைக்கும் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல இருக்கே. இதுக்கு நான் என்ன சொல்றது மகா? ப்ளீஸ் டேக் கேர். வரேம்மா. ஒரு நிமிஷம். மணி, நீங்களும் டாக்டரும் பேசினதை கேட்டேன். நீங்க வீட்டுக்கு போலியா? நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயம் சீரியஸா இருக்கும்னு தெரியும். அதனாலதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அத்தனையும் பொய்யில்ல. சிங்கப்பூர், அங்க யாரோ ஃப்ரெண்டு, மெடிசன், உடம்பு சரியில்லை. ஏன் மகா, என்கிட்டயே வா. பாருங்க, நீங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு. எது?
என்ன ஃபாலோ பண்ணது, இப்படி ஒட்டு கேட்டது எல்லாமே தப்பு. சரி வாங்க, உங்க கூட பேசணும். நீங்க வீட்டுக்கு போங்க. போலாமே, உங்களோட வீட்டுக்கு. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னம்மா மணி, என்னால இப்பெல்லாம் கத்தி பேச முடியல, ரொம்ப நேரம் நிக்க கூட முடியல. ஐ அம் கெட்டிங் டயர்ட் வெரி சூன். யா ப்ளீஸ் இங்க வந்து உட்காருங்களேன். சொல்லுமா. சொல்றேன். ஒரு மகன் சொன்னாரா, நீ கடவுள பயங்கரமா சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா உன் எதிர்கால திட்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுன்னு. இது நல்ல காமெடியா இருக்குல்ல மணி? நம்ம கதை எப்ப முடிய போகுதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது இன்னைக்கோ நாளைக்கோ. அவர்கிட்ட போய் நான் இன்னும் 5 வருஷத்துல அதை செஞ்சிருவேன், 10 வருஷத்துல இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னா அவரு சிரிக்காம என்ன? இதோ இதுதான் எனக்கு பிடிக்கல. இந்த சோகம், இந்த கண்ணீர், இந்த பரிதாபம். அப்பா, ஐ ஜஸ்ட் ஹேட் இட் மணி. ஐ ஹேட் இட். நடிச்சது போதுமா ப்ளீஸ். எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். ஏன் மகா, என்கிட்ட இருந்து கூட ஏன் மறைச்ச? மறைக்காம நான் சாக போறேன்னு போர்டு மாட்டிக்கிட்டு தெரிய முடியுமா என்ன? இல்ல நியூஸ்ல வாசிக்கவா? மகா, the great business magnate, she is dying of cancer. சூப்பர் ஹெட்லைன்ஸ்ல. மகா ப்ளீஸ் மகா. மணி ப்ளீஸ். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். யாரோட அனுதாபமும் இல்லாம நான் ஹாப்பியா நிம்மதியா இருக்கேன். என் முடிவு எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிட்டதால நான் இப்பெல்லாம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கேன் மணி. இன்ஃபேக்ட் என் கிளைமேக்ஸ் நானே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன இம்பேலன்ஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஐயோ பாவனை மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த லுக் எல்லாம் கொடுக்க கூடாது. இந்த பார்வை இருக்குல்ல, இதுதான் இந்த நோயை விட சீக்கிரமாவே கொண்டு போட்டுரும். மணி, நான் எப்பவுமே உங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களை சீண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க வழக்கம் போல என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன முறைச்சிட்டே இருக்கணும். அப்பப்போ பலார்னு அறையணும். என்கிட்ட கண்ணா பின்னான்னு கோச்சுக்கணும். நாம டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போடணும். நீங்க பூனை, நான் எலி. ஒருத்தர் வெரைட்டி விளையாடணும். ஆனா கடைசியில எப்பவுமே ஜெரி மாதிரி நான் தான் ஜெயிக்கணும். அப்புறம் நாம சமாதானம் ஆயிடணும். You know, I just have to enjoy that. இனிமே என்னால அதெல்லாம் முடியாது மகா. உன்னை திட்டினது, அடிச்சது, கோபப்பட்டது, ஐம் சாரி மகா. என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். ஐயோ அட போங்கப்பா. திடீர்னு சப்புன்னு ஆயிடுச்சு இந்த காதல் கதை. காரசாரமா போயிட்டு இருந்த இந்த லவ் ஸ்டோரி பாதிலேயே ஊத்திக்குச்சு. இனிமே நீங்க எனக்கு வேண்டாம். எந்திரிச்சு போங்க எங்க இருந்து, அழுகினி மூட்டை. ஏன் மகா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன மணி, வாழ்க்கை மழை மாதிரி. தூரலோ சாரலோ, கொடமழையோ அடமழையோ அதை நம்ம அனுபவிக்கணும். சில பேர் தான் அதை உணர்வாங்க, மத்தவங்களாம் சும்மா நனைவாங்க. நான் வெறுமனே நனைய விரும்பல. எனக்கு எப்படின்னா ஜோன்னு மழை பெய்யணும், அந்த சத்தம் என் காதை கிழிக்கணும், அதுல இடி மின்னல்லாம் இருக்கணும், அப்பப்போ அந்த வெளிச்ச கண்ணை குருடாக்கணும். அர்ஜுனான்னு நான் அலறணும். எனக்கு கோல்டு பிடிச்ச 104 டிகிரி காய்ச்சல் வரணும். கம்பளி போர்வக்குள்ள கதப்பா படுத்துக்கிட்டு ஈட்டி மாதிரி பரிதாபமா நான் உங்களை கொட்ட முழிச்சு பார்க்கணும். நீங்க என்ன ஆசையா தட்டி கொடுத்து எல்லாம் சரியாயிடும்டா, கவலையே படாத டியர்னு சொல்லணும். That's life, money, and that's fun. That's adventure. And I want adventure. இந்த அனுதாபம் எனக்கு வேண்டாம். உன் மேல கோவமா உன்னை அடிச்சு அட வைக்கணும்னு தான் இங்க வந்தேன்.
ஆனா இப்ப நீ என்ன அட வச்சிட்டு இருக்க? இளவரசி விஷயத்த சொல்றீங்களா? இளவரசிக்கு துரோகம் பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைக்கல மணி. இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாவது சந்தோஷமா கொஞ்ச நேரமாவது வாழணும்னு துடிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னொரு ஜென்மத்துல நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ. இந்த ஜென்மத்தை விட்டா இனிமே நம்ம காம்பினேஷன் வரவே வராதுல்ல. ஹவு சேட் மணி. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசலாம். எங்க அப்பா எழுதின உயில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு மணி. என் மாமா ரொம்ப நாளா அந்த உயிலை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தாரு. அதனால சமீபத்துல தான் எங்க அப்பாவோட உயிலை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து. அத அவரு ஒரு ட்ரஸ்ட் மூலமா முறைப்படுத்தி அந்த பணம் ஏழைங்களுக்கு போய் சேரணும்னு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இறந்துட்டாரு. அந்த உயில்ல ஒரு சரத்து இருக்கு மணி. எனக்கு கணவரா வரப்போறவருக்கு தான் அதை நிர்வகிக்கிற தகுதியும் உரிமையும் இருக்குன்னு அதுல எழுதியிருக்கு. என் மாமா அந்த அரவிந்த எனக்கு கட்டி வைக்கணும்னு ஏன் தலைக்கீழா நின்னாருன்னு இப்ப புரியுதா மணி? அந்த அரவிந்த எனக்கு புருஷனாக்கி ட்ரஸ்ட் சொத்தை சுருட்ட பார்த்தாரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.